சிம்பிளா, ஹெல்தியா கேரட் பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். ஆயில், பட்டர் எல்லாமே குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேரட், ஆனியன் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி துருவி எடுக்கும்போது சீக்கிரமா வெந்துரும். இப்ப பேன்ல பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம், கேரட், வெங்காயம், உப்பு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், வறுத்த ஜீரகத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா. வீட்ல அரைச்ச கரம் மசாலா நான் போட்டிருக்கேன். 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சத்து மாவு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணா போதும். அவ்வளோதான் நமக்கு அந்த ஃபில்லிங், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. உருண்டைகளா பிடிச்சு வச்சிரலாம். ஒரு பவுல்ல கோதும மாவு 1 1/2 கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய் தூள், ஓமம், கொஞ்சம் ஆயில், தண்ணி ஊத்திட்டு, நல்ல சாஃப்ட்டான மாவு மாரி பெசஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க ராகி மாவு, தனி மாவு எதுல வேணாலும் பண்ணலாம். 20 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா இந்த மாரி கொஞ்சம் பெரிய பால்ஸா பிடிச்சிட்டு, இந்த ஸ்டஃபிங், ஃபில்லிங்க வந்து வச்சிரலாம். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நாம வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ண போறோம். நீங்க பாக்கெட் ஷேப்ல பண்ணலாம். ஸ்கொயர் மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம லேயர்ட் பராத்தா மாரியோ, லச்சா பராத்தா மாரியோ கிடையாது. ஜஸ்ட் மாவு தூவிட்டு ஒரே ஒரு தடவ தேய்ச்சா போதும். அவ்வளதான். எடுத்து நம்ம அயர்ன் தோசை தவால போட்டுட்டு, நல்லா ஃப்ளஃபியா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நம்ம இத குக் பண்ணி எடுக்கணும். 1 டீஸ்பூன் கூட ஆயில் நமக்கு தேவைப்படாது. 2 பக்க சைடும். ஸோ நீங்க மீடியம்லயே வைக்கலாம். ஸோ மீடியம் டூ ஹைல வைக்கும்போது உங்களுக்கு நல்லா உப்பி வரும். அப்பதான் உள்ள இருக்கிற அந்த லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குக் ஆயி வரும். ஸோ ஆல்ரெடி ஃபில்லிங் வந்து குக் ஆயிடுச்சு. நமக்கு அது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்ல. கேரட்டோட சேர்த்து நீங்க பன்னீரெல்லாம் துருவி போடலாம். பச்சை பட்டாணி, பன்னீரெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேல ஒரே 1 டீஸ்பூன் அத விட கம்மியா தான் நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யோ, பட்டரோ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பிக்கிள், ரைத்தா தனியா கூட குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம்.